வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், செக் வெதர் ஏடி இஸ் பைசெக்டர் ஆங்கிள் ஏ. ஓகேங்களா? ஸோ என்னது ஏபிசி, அதாவது முக்கோணம் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏன்றது பைசெக்டர். ஓகேங்களா? ஏடிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபி ஈக்குவல் டு 5, ஏசி ஈக்குவல் டு 10, பிடி ஈக்குவல் டு 1.5, சிடி ஈக்குவல் டு 3.5. ஸோ அப்போ ஏடின்றது பைசெக்டரா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் ட்ரையாங்கிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கான், ஏபிசி அப்படின்றதான் பேர் கொடுத்துருக்கான். இந்த ஏன்றதை ஈக்குவல் பைசெக்டரா அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ இது டீன்ற இடத்துல கட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அது போக ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துருக்கான். அது போக இந்த பிடி வந்து 1.5 கொடுத்துருக்கான். டிசி வந்து 3.5 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமாக 4 டைமென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ இதில் அந்த ஏடியை மட்டும்தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஏடி வந்து இதை ரெண்டாக பைசெக்டராக பிரிக்குதா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறேன்னு பாருங்கள். என்ன எழுதலாம், ஆங்கிள் பைசெக்டர் இந்த ஏவை தான் ரெண்டாக பிரிக்குது. ஸோ ஏபி டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஏசி. ஓகேங்களா? ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதன் படி நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெலாம் எழுதுங்க. ஏபின்றது 5, ஏசின்றது 10, பிடின்றது 1.5, டிசி அப்படின்றது 3.5. ஸோ இதை கட் பண்ணி பாருங்கள். 1/2 இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியாது. அப்படியே கட் பண்ணாலும் 0.3ன்னு வரும். இது வந்து 0.7 வரும். ஸோ 1/2 0.3 டிவைட் பை 0.7 நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ இது வந்து என்னது, ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்றது கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? therefore this is not a angle bisector. this is not AD. ஓகேங்களா? ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்றத கண்டிஷனாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன். அதே இது செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? ஸோ செகண்ட் டிவிஷன் நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நான் இங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ ஏ வந்து கரெக்டாக ரெண்டாக பிரிக்கும் இந்த ஏடி அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்னது பைசெக்டர் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி ஏபி டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி. ஓகேங்களா? ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. ஸோ ஏபி அப்படின்றது 4, ஏசின்றது 6 ஈக்குவல் டு பிடி அப்படின்றது 1.6, டிசி அப்படின்றது 2.4. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, 3 2s are 6. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டேபிள் போட்டிங்க அப்படின்னா 0.28 are 16, 0.38 are 2.4. ஸோ 2.2, 0.3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரேஷியோ ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ 2/3 ஈக்குவல் டு 2/3. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் therefore ஏ ஆங்கிள் ஏ வந்து ஏடி வந்து ரெண்டாக பிரிக்கும். ஓகேங்களா? அதாவது ஏடி therefore ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். ஏடின்றது வந்து இந்த ஏவை ரெண்டாக பிரிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் அந்த கூடிய ஃபார்முலா நம்ம போட்டோம்னா கரெக்டாக நமக்கு ஈக்குவலாக வந்துருக்குது ரேஷியோ. அப்படின்றப்ப ஏடி வந்து இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம்மு. 8th சம்மில் ரெண்டு டிவிஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த பிபிடி வந்து இது ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பை ஏபிடி. ஓகேங்களா? ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் ஃபிகர் QPR ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? இது வந்து 90 டிகிரி. PS இஸ் இட்ஸ் பைசெக்டர். இது வந்து பைசெக்டர். இந்த பிஏ ரெண்டாக கட் பண்ணுது. இஃப்
ST perpendicular to PR. STன்றது இந்த PRக்கு பெர்பெண்டிகுலர். Prove that ST into PQ plus PR equal to PQ into PR. ஸோ அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கொடுத்துருக்க படத்தை அப்படியே இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து என்னது 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 90 டிகிரிக்கு இந்த வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா, அதே தான் இங்கேயே 90 டிகிரி கொடுத்துட்டான். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பார்க்குறேன். பிக்யூஆர் அப்படின்ற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா, பிக்யூஆர் அப்படின்ற ட்ரையாங்கிளில் பிஎஸ் அப்படின்றது பைசெக்டர் ஆஃப் பி. ஓகேங்களா, ஸோ அதை எழுதுகிறேன். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் பிஎஸ் இஸ் அ பைசெக்டர் ஆஃப் பி. ஓகேங்களா, ஸோ அப்போ பை ஏபிடி, அதாவது ஏபிடினா ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஏபிடி இதன்படி என்ன எழுதலாம் அப்படின்னா பிக்யூ டிவைடட் பை பிஆர். ஓகேங்களா, ஸோ பிக்யூ டிவைடட் பை பிஆர் நம்ம போன சம்மு செஞ்சுருப்போம் இல்லையா, அதே தான். பிக்யூ டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைடட் பை எஸ்ஆர். ஓகேங்களா, ஸோ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதோட நான் வந்து ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறேன். ஒன் ஆன் both sides. So PQ divided by PR plus 1 equal to QS divided by SR plus 1. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பு, ஸோ பிஆர்ன்றது காமனாக வரும். இந்த ஆரை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும்போது பிஆர் இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எஸ்ஆர் அப்படின்றது ரெண்டுக்கும் காமனாக வந்துடும். இந்த QS அப்படியே இருக்கும், ப்ளஸ் 1க்கு பதிலாக இந்த SR அப்படியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். QS plus SR, QS plus SR ரெண்டையும் சேர்த்து QRன்னு எழுதலாமா? ஸோ அதான் எழுத போகிறேன். QR டிவைட் பை SR. இந்த பக்கம் என்ன இருக்குது? PQ plus PR டிவைட் பை PR. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை வந்து இந்த சைடும் இதை வந்து இந்த சைடும் கொண்டு போங்க. ஸோ அப்போ நான் இதை இங்கே எழுதுகிறேன். PQ plus PR into SR ஈக்குவல் டு இருக்கக்கூடிய QR இந்த PR இந்த சைடு வரும்போது இன்ட்டு PR. ஓகேங்களா, ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது? கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா PQ ப்ளஸ் PR இன்ட்டு ST கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு PQ இன்ட்டு PR கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஸோ இந்த PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்தனா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேயே இந்த PQR ட்ரையாங்கிளையும் TSR அப்படின்ற ட்ரையாங்கிளையும் எடுக்கிறேன். ஸோ ரெண்டு இடத்துலையுமே இதுவும் பேரலல். ஸோ இது வந்து காமன் ஆங்கிள். ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே இருக்குது. அப்போ டபுள் ஏ மெத்தடை யூஸ் பண்ணி, சிமிலாரிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை இப்போ செய்ய போகிறேன். ஸோ இங்கே வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இதோட இது முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்து என் ட்ரையாங்கிள் PQR அண்டு ட்ரையாங்கிள் TSR. ஓகேங்களா, அதான் இங்கே இருக்குது TSR. ரெண்டு ட்ரையாங்கிளையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே முதல் இருக்கக்கூடிய காமன் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணி போகிறேன்? QRP ஈக்குவல் டு SRT ஈக்குவல் டு காமன் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? 90 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா T 90 டிகிரி, அதேமாதிரி P 90 டிகிரி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ QPR ஆங்கிள் ஆஃப் QPR ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் STR ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு இது ஈக்குவல் அப்படின்னா பை டபுள் ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியாஸ். ஓகேங்களா, சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடுமே ரெண்டு இது ஈக்குவல் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன எடுக்க போகிறேன்? PQ டிவைடட் பை TS. ஓகேங்களா, எப்படின்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்.
அதே மாதிரி 90 டிகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய இதுவும் இதுவும் ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கலாமா. ஸோ 90 டிகிரி ஒட்டி இருக்கிற ஃபஸ்ட்டு பிக்யூ டிவைட் பை டிஎஸ் எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத எடுத்துருவோம் ஓகேங்களா. கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர். அடுத்தது என்ன எடுத்துக்கலாம், பிஆர் டிவைட் பை டிஆர் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் சைடு எதெல்லாம் இருக்கோ நம்ம எடுக்க முடியுமோ அதெல்லாம் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. இன்னொரு சொல்லிடுறேன், 90 டிகிரியை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது பிக்யூ டிவைட் பை டிஎஸ். அதே 90 டிகிரிக்கு பேஸில் இருக்கக்கூடியது இங்கேருந்து எடுத்திங்கன்னா பிஆர் டிவைட் பை டிஎஸ். அடுத்தது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது கியூஆர் டிவைட் பை இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் எஸ்ஆர். ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ பிக்யூ டிவைட் பை டிஎஸ், அதுக்கப்புறம் பிஆர் டிவைட் பை டிஆர், அதுக்கப்புறம் கியூஆர் டிவைட் பை எஸ்ஆர் ஓகேங்களா. ஸோ இப்போ இது மூணையுமே எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இங்கே இதை தலையில் ரெசிப்ரோக்கல் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன வந்துச்சோ அதை தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவே வச்சுருக்கேன். நான் வந்து இதைக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபஸ்ட் ஈக்குவேஷனாகவே வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் பை எஸ்ஆர் இங்கே இருக்கா, கியூஆர் பை எஸ்ஆர். ஸோ அப்போ கியூஆர் பை எஸ்ஆருக்கு பதிலாக நான் எதை ஈக்குவலாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பிக்யூ டிவைட் பை எஸ்டி எடுக்கிறேன் ஓகேங்களா. அதாவது டிஎஸ் அப்படின்றது. ஏன்னா எனக்கு கொஸ்டினில் எஸ்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எஸ்ஆருன்றதுக்கு பதிலாக நான் எஸ்டி வரணும்னா நான் இதை தான் எடுக்கணும், இதுக்கு பதிலாக இதை எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த எஸ்ஆரை எஸ்டியாக மாற்றணும். ஸோ அப்போ கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர் ஈக்குவல் டு பிக்யூ டிவைட் பை டிஎஸ். ஸோ இதை எடுக்கிறேன். இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் பை எஸ்ஆர் ஈக்குவல் டு இது. அப்போ நான் இதை ஃபுல்லாக எப்படி எழுதலாம், பிக்யூ ப்ளஸ் பிஆர் டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இதை எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ பிக்யூ டிவைட் பை எஸ்டின்றப்ப டிஎஸ்ன்னு எழுதுறேன் ஓகேங்களா. எஸ்டினே எழுதிடும் ஓகேங்களா. கொஸ்டினில் எஸ்டியே தான் கொடுத்துருக்கான் ஓகேங்களா, மாற்றி எழுதிட்டேன். ஸோ எஸ்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இதை எஸ்டியை இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம 9th சம் முடிச்சிட்டோம், 10th சம் பார்ப்போம்.